நம்ம இப்போ பார்க்குற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஏர் கார்கோ கொரியர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே ஒரே இதுதான். டாப்பிக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாமே நம்ம வந்து செட்டிங்ஸ்லாம் மாற்றி முடியும் இந்த ப்ராஜெக்ட்டில். அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ரன் பண்ணுறேன்னு ஃப்ரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா PHP, பேக் அண்ட் ஸ்டோரேஜ் MySQL, யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணியிருக்கோம். டேட்டா பேஸ் வந்து MySQL. சரிங்களா? இதில் ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஸ்டாப் பண்ணிக்கணும், MySQL ஸ்டாப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதான் நான் ப்ராஜெக்ட் லிங்க்கு இதை காப்பி பண்ணி ப்ரௌசரில் போட்டுங்க. போட்டிங்கன்னா ப்ராஜெக்டில் போய்க்கும். அந்தானே இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் இருக்கும். ஒரு யூசர் சைடு ஒன்று, அட்மின் சைடு ஒன்று. யூசர் சைடில் பார்த்தீங்கன்னா சிக்மெண்ட்டை வந்து கோடு கொடுத்து நம்ம எங்கே இருக்குன்னு மட்டும் செக் பண்ணிக்க முடியும். அட்மின் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மின் லாகின் பண்ணாங்கன்னா, அதாவது பேக்ரூம் அட்மின் லாகின் பண்ணால் ஓவரால் கொரியர் கார்கோவில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி அதை டெலிவரி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஆடு அட்மின் யூசர் நேம் வந்து அட்மின் பாருங்கள், அட்மின் 1 2 3 கொடுத்துள்ள போயிட்டேன்னா இதான் யூசர் நேம் பாஸ்வேர்டு அட்மின் 1 கொடுத்துள்ள போயிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கார்கோ டைப் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கொரியர் டைப் கார்கோ டைப்பில் இருந்துச்சு ஆட் பண்ணிக்கலாம். அதில் அதுக்கப்புறம் யூசர் ஸ்டாஃபாக நீங்கள் வந்து மல்டி ஸ்டாஃப் நீங்கள் கிரியேட் பண்ணுறாங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்டோட டாப்பிக்கு, ப்ராஜெக்டோட பேக்ரவுண்ட் இமேஜஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இதில் இமேஜஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த இமேஜ்லாம் நீங்கள் வந்து அப்டேஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் உங்கள் சைடில் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு என்ன இமேஜ்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா அதை இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் மெயின் இதில் பார்த்தீங்கன்னா ஆட் சிக்மெண்ட், இதான் உங்களுக்கு மெயின். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிங் அட்ரஸ், ரிசீவிங் அட்ரஸ் இருக்கும். அப்புறம் ஃப்ரம் டு இது இருக்கும். இதை வந்து நம்ம தெளிவாக கொடுக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிற பர்சனு, ஒய்ங்கிறவங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டு CBM ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு இது வந்து இங்கே இருந்தது PO பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடுத்துட்டேன். இது சிட்டி டு சிட்டியா இல்லை ஸ்டேட் டு ஸ்டேட்டா கண்ட்ரி டு கண்ட்ரி? நான் சிட்டி டு சிட்டி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும். அதான் பார்த்தீங்கன்னா என்ன பொருள், அதான் ட்ரை ஃபுட்னு நான் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை கிலோ இருக்குது, 6 கிலோ இருக்குன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக கணக்காகி வந்துடும். சரிங்களா? இதை கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணோன்னா இது வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ ட்ராக்கிங் நம்பர் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். சரிங்களா? இந்த ட்ராக்கிங் நம்பர் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா localhost / கார்கோ கொடுத்து உள்ள போனீங்கன்னா ஷிப்பிங் ட்ராக்கிங் இது வந்து யூசர் சைடில் பண்ணுறது. அந்த நம்பர் கொடுத்து ட்ராக் பண்ணாங்கன்னா இது வந்து பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? நம்ம சிக்மெண்ட் போட்டோம்ல, இப்போ வந்து சிக்மெண்ட்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இங்கே இருக்கா, பெண்டிங்கில் இருக்கா, இது வியூ பண்ணி அப்டேட் ஸ்டேட்டஸில் கொடுத்துட்டு நான் வந்து இன் ட்ராக்கிங் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். ஒரு பாசிங்காக உங்களுக்கு போக போக இந்த அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே காமிச்சிட்டு இருக்கும், மாற்றிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து திருப்பி நீங்கள் ஏதாச்சும் அப்டேஷன் பண்ணி காட்டும். இதுதான் இந்த ப்ராஜெக்ட். சரிங்களா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் எங்கே எப்போ வரும் என்னங்கிறத வந்து இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுற ப்ராடக்ட்டை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து இது ஷிப்பிங் இருக்குல்ல, ஷிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது சிட்டி டு சிட்டினா சிட்டி டு சிட்டி, ஸ்டேட் டு ஸ்டேட்டில் கொரியர் பண்ணுறது. இதே வந்து கண்ட்ரி டு கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கார்கோ ஏர் கார்கோ பண்ணுறது. ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொரியர் மேனேஜ்மெண்ட்டுக்குமே ஏர் கார்கோக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த கண்ட்ரி டு கண்ட்ரி பண்ணாமட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் கொரியர் தான். சிட்டி டு சிட்டி, ஸ்டேட் டு ஸ்டேட்டில் வந்து கொரியர் தான். கார்கோனா பார்த்தீங்கன்னா வந்து இது கண்ட்ரி டு கண்ட்ரி வரும். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் மாற்றி இன்செர்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு லாக் அவுட் ஹோம் பேஜுக்கு வந்துக்கும். பேக் டு வெப்சைட்.